கேட்ச பிடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். அவன் தான் அடிக்காங்க கிடைக்கல. சரி வைக்கிறேன். எவ்வளோ ரன் வந்துருக்கு? கேட்ச் அழகாக பிடிச்சிருந்தாலே இப்போ மேட்ச் கொஞ்சம் மாறி இருக்கும். சரி ஓகே நடக்கட்டும். சரி வைக்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணா? பையன் எத்தனை படிக்கும்? பையன் 4th. பொண்ணு? பொண்ணு 3rd. இது பழைய போட்டோ. எடுத்தாரு பார்த்தா ஒரு டெத் ஓவர் பவுலர்லாம் கிடையாது, நியூ ஓவர் பவுலர். பவுலர் ஆமாம் பரவாயில்லையே. டேவோட ஈவினிங் நல்லா ஃபைட்டாக இருக்கு. சிங்கிள் கட் பண்ணணும். இதெல்லாம் அடிக்கிறவனுக்கு பின்னால் விட்டுருக்கணும். அவன் சிங்கிள் தான் இருக்கும். இதே 2 கேட்ச் இதே இடத்துல அவுட்டே இல்லையா? இந்த இடத்துல எனக்கு த்ரோனா தள்ளு அடிக்க அந்த மாதிரி அந்த இடத்துல கேட்ச். இந்த டைமில் அந்த ஸ்லிப்பில் கேட்ச் வைக்க முடியாது. 2 ரன் ஓடுறது பெரிய விஷயம். டவுன்லைன் பேட்ஸ்மேன் தான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு 5 விக்கெட்டு போயிடுச்சுனாலே முடிஞ்சு. இந்த மாதிரி தான் டீம் செட் பண்ணும். கீழே உள்ளவங்கள ப்ராப்பராக இருக்கும். இப்போ இந்தியா வந்து ஜெயிக்க காரணம் என்ன? தோனியும் யுவராஜும் ரெய்னா 3 பேர் கீழே பாட்டமில் ஸ்ட்ராங்காக இருந்த பட்சத்தில் தான் இந்தியா வந்து வேர்ல்டுக்கு போயிருக்கான். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த பாட்டம் லைனு பேட்டிங் இல்லைன்னா வேஸ்ட். டீம் வந்து
கஷ்டம். இதே தான் பண்ணுறோம். எல்லா மேட்சும் க்ளோஸாக வந்து நிறைய மேட்ச் இது மாதிரி பார்க்குறோம். அது அந்த கொஞ்சம் இடத்துல பிடிக்கணும், அவ்வளோதான். ஓ விக்கெட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. போட்டு மாட்டேன். ஃபாஸ்ட் அழகாக விளாட்றாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் யங் மைண்ட்ஸா கொஞ்சம் இதில் விளையாடுறவங்க நல்லா விளையாடுறாங்க. இது சின்ன 2 பேருமே பவுலர்ஸ். ஓப்பனிங் பவுலிங் போட்டாங்கல்ல, அந்த 2 பேர் தான் இது. பரவாயில்லையே, செம்மையாக அடிக்கிறாங்க. லைனு ஏர்க்க லைன் போடணும், இல்லைன்னா லைன் பால் போடணும். இதெல்லாம் பேட்டில் படுற பால் தான். அவனுக்கு கிடைச்ச விக்கெட்டை எடுத்துக்கு என்ன 2 பேர் அவுட்டு. சூப்பர். அவனுக்கு கேட்சே பிடிக்க மாட்டாங்க. அங்கே ஒரு கேட்ச் மிஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு பாலே கேட்ச், அவனுக்கு ஃபஸ்ட்டு கேட்ச் விட்டான்ல, அடுத்து செய்தி இப்போ ஒரு கேட்சா அதுக்கு மட்டும் ஒரு முடிவு சொல்லு.